கால் சைடு அவ்வளோ சீக்கிரம் சரன்லாம் போகாது. இப்படி மேலே போயிட்டு வரும். 2-3 வாட்டி போவோம். ஸோ ஒரு வாட்டி போவோம், திருப்பி கீழே வரும், திருப்பி போவோம், திருப்பி கீழே வரும், திருப்பி வரும். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் நேரம். ரெடி ஆகட்டும் செட்டப் இதில். உங்கள் ஸ்டாப் பண்ணணும் எடுத்துச்சு 70% எடுத்துச்சு ஸ்டாப் லாஸ். இன்னும் ஒரு ரெட் வரணும், இன்னும் கீழே நல்லா போகணும். ஸோ இதுக்கு தான் நான் வேணான்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கால் சைடு நம்மளுக்கு ரெடி ஆகுது. கால் சைடு ஒரு என்ட்ரி. இந்த கேண்டல் பாட்டம் ஸ்டாப் லாஸ் 446 தொடர வரைக்கும், இந்த 440 தொடர வரைக்கும் இருக்கலாம். 440 தொடர வரைக்கும் ட்ரையல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கோங்க. இந்த 440 தொடர வரைக்கும் ட்ரேடில் இருக்கலாம் கால் சைடு. 423 கொஞ்சம் தொல்லை கொடுக்கும். 23 உடச்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. எஸ், பியூட்டிஃபுல். இப்போ போயிடும் மேலே. இந்த 423ல் ஒரு லெவல் கொடுத்துக்கிறேன் பாருங்க. அது ரிவர்ஸ் வந்துச்சுன்னா அங்கே வெளியே வந்துடணும் இந்த இடம், இல்லைன்னா விட்டுருங்க, போயிடும் மேலே. டார்கெட் இஸ் குட். திருப்பி சப்போர்ட் மேலே உட்காருது. 175 எக்ஸிட் பண்ணிக்கோங்க கால் சைடு. இந்த 441 தொட்டுடும் ஒரு வாட்டி. மேலே போயிடும், இது க்ரீன் ஆகிடும். சரி, 180 வரைக்கும் இருக்குது இதில். பட் நான் அவ்வளோ தூரம் கொடுக்க மாட்டேன். 180 வரைக்கும் பார்த்துங்க போதும். 180ல் எக்ஸிட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேணாம். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபர்தர் டார்கெட் பார்க்கலாம். 180 ஒரு பாயிண்ட் குறைச்சிக்கோங்க, 179 அப்படி. இதுக்கு மேலே போச்சுன்னா ஃபர்தர் பார்க்கலாம். போச்சுன்னா வால்யூமோட போச்சுன்னா ட்ரையல் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. இங்கே தொட்டுச்சு 441. இதுக்கு மேலே இன்னொரு 3-4 பாயிண்ட் தான் இருக்குது. எக்ஸிட் எனஃப். ஒரு ரிவர்சல் வரும், ஒரு சின்ன ரிவர்சல் வந்துட்டு திருப்பி மேலே போகும். 18 பாயிண்ட், அதில் ஒரு 8 பாயிண்ட் 10 பாயிண்ட் எடுத்திங்கன்னா மோர் தென் எனஃப். 137 ஸ்டாப் லாஸ் போட்டு 143. இதுக்கு மேலே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இந்த ஹை 137 ஸ்டாப் லாஸ். டார்கெட் அடுத்தது போகுது 158 அடுத்த டார்கெட். வால்யூம் வந்துடுச்சா? இன்னும் கொஞ்சம் பிரேக் ஆகணும். வந்துடுச்சு வால்யூம். எஸ், 158 டார்கெட். ஃபுல்லாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. 158ல் 1-2 பாயிண்ட் குறைச்சிக்கோங்க. சரி, 20 பாயிண்ட் எடுக்கணும்னு யோசிக்காதீங்க. வந்த வரைக்கும் எடுத்துக்கோங்க, ஒரு 18 பாயிண்ட்டு. பட் ஃபுல்லாக போகுது அது. பட் அதுக்காக அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணணுமான்றது பாருங்க. கொஞ்சம் கூட கொஞ்சம் யோசிக்கணும் நீங்கள். ஏன்னா இன்றைக்கி டே ஸ்லோவாக பிரேக் பண்ணுது இது மார்க்கெட்டு. டே ஸ்லோவாக பிரேக் பண்ண போயின்னுக்குது. இந்த ப்ளூவில் ஒரு சப்போர்ட் எடுக்கும், உஷாராக பாருங்கள். இந்த ப்ளூவில் ஒரு க்ரீனாக ரிவர்சல் வரும். அதுக்கு முன்னாடி எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இங்கே க்ரீன் ஆச்சுன்னா எக்ஸிட், இல்லைன்னா விட்டுருங்க. சூப்பர், உடச்சிடுச்சு. போதும் டார்கெட்டு. மேலேயும் போகுது, இன்னும் நல்லாவே போகும். இப்போது ட்ரையல் பண்ணுறவங்க பண்ணலாம். ரிவர்சல் திரும்பி இந்த 168 வந்துச்சுன்னா எக்ஸிட் பண்ணிக்கலாம். இன்னும் இருக்குது 23 பாயிண்ட்ஸ். கால் சைட் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் இருக்குது கால் சைடு.
59க்கு மேலே போச்சுன்னா ஒரு சப்போர்ட் எடுக்கட்டும். 59க்கு மேலே 59க்கு மேலே லாட் மட்டும் போட்டு வச்சுங்க. என்ட்ரி கன்ஃபார்ம் பண்ணுறேன். கால் சைடு ஒரு என்ட்ரி, அந்த கேண்டில் பாட்டம் ஸ்டாப் லாஸ். கால் சைடு ஒரு என்ட்ரி. சி 59க்கு மேலே உடையணும். உடையலன்னா கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. ஸ்டாப் லாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். 55ல எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஷார்ப்பாக எக்ஸிட் ஆகணும். 55ல செட் ஆகலன்னா இப்போ உடையணும். அது ஆக்சுவலாக இங்கேயும் அந்த ப்ளூ கலர் லைன் லெவல் உடையணும். உடைச்சிச்சுன்னா டார்கெட் இருக்கு. எஸ், பியூட்டிஃபுல். ட்ரையல் பண்ணலாம். 74 டார்கெட், 74 டார்கெட், 74 வரைக்கும் இருக்கு டார்கெட். எக்ஸிட் எக்ஸிட் எக்ஸிட். போதும், ரெட் ஆகிடும். 21 பாயிண்ட்.